ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம நாம்கின் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்நாக்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில். ஒரே மிஷின் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்மளால் 9 வகையான ஸ்நாக்ஸை பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியும். எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு தேவைப்படும், அதாவது எந்த அளவுக்கு குறைந்தபட்ச அளவில் இந்த தொழிலை நம்மளால் தொடங்க முடியும், நமக்கு உற்பத்திக்காக ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகும், மார்க்கெட்டிங் எப்படி எல்லாம் பண்ணலாம், நமக்கு எந்த அளவுக்கு லாபங்கள் இருக்குது, இதோடைய உற்பத்தி திறன்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தொழில் உற்பத்தி பண்ணுறதுக்காக நமக்கு எத்தனை மிஷின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு 3 வகையான மிஷின் அப்படின்றது தேவைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்நாக்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான அந்த மாவு இருக்குது இல்லையா, அதை அந்த பிளஞ்சி எடுக்கிறதுக்காக நம்ம நார்மலாக கை யூஸ் பண்ணுறப்ப அதுக்கான டைம் ரொம்பவே அதிகமாகும். பட் மிஷின் அப்படின்னு சொல்லி போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். கூடவே பார்த்திங்கன்னா அந்த பிசைஞ்சி கொடுக்கக்கூடிய திறனும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி வரும். அந்த மிஷினோடைய ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக 12,500 13,000 இந்த ரேட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாம்கின் உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின், அதாவது அந்த ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா மிக்சர்னா மிக்சரு, முறுக்குனா முறுக்கு, இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரோம் இல்லையா. அது பார்த்திங்கன்னா அந்த மிஷினோடைய ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் 2 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, இன்னொன்று பார்த்திங்கன்னா 9 இன்ச்சாக இருக்குது. அண்டு கூடவே பார்த்திங்கன்னா அதோடைய அந்த ப்ராசஸிங் கெப்பாசிட்டி 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோவிலேருந்து 100 கிலோ வரையும் பண்ணக்கூடியது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாறுபடும். நார்மலாக 24,000 25,000 ரூபாய் இந்த ப்ரைஸில் இருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரையிங் யூனிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ ஃப்ரையிங் யூனிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வேலைகளும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரைஸ் 35,000 40,000 ரூபாய் இந்த ப்ரைஸில் இருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவைப்படும். அண்டு இதற்கும் கம்மியான அமௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதோடைய உற்பத்தி திறன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ உற்பத்தி பண்ணுறதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹைலி டிமாண்டான ஒரு பொருள். கூடவே பார்த்திங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடியதும் கூட. அதனால்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ரொம்பவே பெருசு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே வகையான ஸ்நாக்ஸ் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. 9 வகையான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறோம். அதனால்னு பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் அப்படின்றத பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியும். இப்போது அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மசாலா மிக்சிங் யூனிட் அப்படின்றதுக்காக அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் தேவைப்படும். அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11,000 12,000 இந்த ரேட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, ஸ்மால் சைஸ் எல்லாம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமானது. ஓவராலாக இந்த 4 வகையான மிஷினும் பார்த்திங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபாய் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 500 கிலோ உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்றப்பே பார்த்திங்கன்னா மினிமம் அதோடைய உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 90 ரூபாய் 100 ரூபாய் வரையும் வந்துடும். சரிங்களா? அண்டு இதெல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மிக்சிங் ரேஷியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நார்மலாக பார்த்திங்கன்னா 90 ரூபாய் 100 ரூபாயெலாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் நம்மளால் ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ஹோல்சேல் பார்த்திங்கன்னா 140லேருந்து 160 வரையும் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எந்த மாதிரியெல்லாம் பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1/2 kg 1 kg இந்த மாதிரி பேக்கிங் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 100 கிராமு 50 கிராமு இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மினிமம் நமக்கு கிலோவுக்கு வெறும் 20 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சாலே பார்த்திங்கன்னா
நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரையும் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த தொழிலில். ஸோ ஒரு நல்ல தொழில் கூடவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா பெருசு. இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து ரெடி பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் இதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படியே இல்லைனாலும் ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து தாராளமாக பண்ண முடியும். அடுத்து வந்து இதையெல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்ட் இமேஜில் வந்து நீங்கள் ஒரு FSSAI லைசன்ஸ் மட்டும் வாங்கி மேனுவல் பேக்கிங் மிஷின் மூலயமா 1/2 kg 1 kg அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 கிராமு இந்த மாதிரி வந்து பேக்கேஜிங் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ 100 கிராம் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஒரு 14 ரூபாய் 15 ரூபாய்க்கு வந்து பண்ணலாம். அதே ரீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபாய்க்கு வந்துடும். இந்த மாதிரி தான் இதில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான லைசன்ஸ் எதாவது எடுக்கணுமானா கண்டிப்பாக ஒரு FSSAI லைசன்ஸ் வந்து வாங்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிராண்டாக எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வந்து ஒன்று எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ண முடியும். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணலாம். மற்றபடி இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மிஷினுக்கான வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து இவங்களே வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், இதில் வந்து இன்னும் எந்தெந்த மாடல்லாம் வந்து இருக்குது, அதோடைய ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரைனிங்கையும் பார்த்திங்கன்னா வந்து இவங்களே கொடுப்பாங்க. இன்ஸ்டாலேஷனும் பார்த்திங்கன்னா இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு இது இல்லாமல் என்ன யாராவது இவங்களை விட கம்மியான விலைக்கு மிஷின் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரையும் வீடியோவுக்கு ஒரு லைக் அண்டு ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்பவும் பார்த்திங்கன்னா முக்கியம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்கன்னா என்னை இன்னமும் என்கரேஜ் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷேரும் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், முடிஞ்ச வரையும் வீடியோவுக்கு ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதை இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த தொழில் சம்மந்தமான தகவல்கள் தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிவிட்டு அண்டு உங்களுக்கு அந்த தொழில் பற்றின தகவல்கள் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் கொடுக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ.